ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தரும் விடிவு காலம் என்ற தலைப்பில் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது 10ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல கன்னி ராசிக்காரர்களுக்கு 2027 ஜூன் வரையும் கண்டகசனி காலம். 6ஆம் இடத்திலே ராகுவும் 12ஆம் இடத்திலே கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. வருகின்ற 1/6/2026 முதல் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு லாபஸ்தானத்திலே குரு பகவான் உச்ச நிலையில சஞ்சாரம் செய்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 4க்கும் 7க்கும் அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்திலே ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் உச்சம் பெற இருக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த குரு பகவான் கொடுக்க இருக்கிறார். என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகசனி காலம். சனி பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு பாருங்க, தொழிலில் மந்தம், கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, நிறைய கண்திஷ்டி படக்கூடிய சூழ்நிலை, எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடக்கலை, எல்லா காரியமும் பாதியில் நிற்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பாருங்க கண்டகசனி காலகட்டத்தில் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல ஒரு வருட காலமாக 10ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ததுனால, அதுவும் பாதகாதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ததுனால கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பழைய பாடல் என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10லே தலோட்டிலே இறந்துள்ளதும். சிவபெருமானுக்கு 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது சிவபெருமானுக்கு அப்படின்னு பழைய பாடல் சொல்லுது. அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய கடுமையான பலன்களை பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு பதவி இழப்பு, தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டம், வாழ்க்கையில் பாருங்க எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் நிற்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ பாருங்க, உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய சிரமங்கள், தேவையில்லாத இடமாற்றங்கள், ஒரு சில விஆர்எஸ் கொடுக்கறது, டி ப்ரொமோட் ஆகிறது, இன்னும் சொல்ல போனால் உத்தியோகத்தில் அலைச்சல், வேலைப்பளு, இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க 10ஆம் இடத்துல குரு இப்போ ஒரு வருஷமாக சஞ்சாரம் செய்ததுனால. அப்போ குரு பகவான் பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை கொடுக்க இருக்கிறார். என்ன விடிவு காலத்தை கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவாக குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது தான் யோகத்தை கொடுப்பார். அது லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலத்தில் அமர இருக்கிறார். அதே போல இந்த கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி பகவான குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் இந்த சனி பகவானை பார்வையிட இருக்கிறார். அப்ப சனியினுடைய தாக்கம், சனியினுடைய வேகம் குறையும். கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவானால இனிமேல் நன்மைகள் நடக்கும். சனி பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். குரு பகவானின் பார்வை வாங்குவதனால பாருங்க, சனி பகவான் அதிர்ஷ்டத்தையே கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அப்ப சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்ந்து அந்த சனி பகவானையே பார்க்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம், வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம். பாருங்க, இதுக்கு முன்னால் ஆகாத காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடைபெற இருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றி கிடைக்காதா? வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்காதா? நம்ம வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் கிடைக்காதா? வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க, வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அதுவும் சனி பகவானுக்கு கோணத்தில் குரு பகவான், குரு பகவானுக்கு கோணத்தில் சனி பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் பாருங்க ஒருவருக்கொருவர் கோணத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள்
வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காலகட்டங்கள். அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்போ ஒரு வருஷமாக நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பாருங்கள் அந்த நல்ல ஒரு வரன் கிடைக்காத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க. அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள் முழு ராஜபார்வை காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்போ நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம்தான். லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு வருஷமாக பாருங்கள் திருமண தடை, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, வெளிநாடு தடை, தொட்டதெல்லாம் பாருங்கள் எல்லாமே பாதியில் நிற்கக்கூடிய சூழ்நிலை. இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். சனி மந்தக்காரகன், அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு படுவதனால உடல் அசதி, சோம்பல், எதிலையும் ஒரு ஆர்வம் இல்லாத நிலை, எல்லாவற்றிலும் இழுபறி, தொட்டதெல்லாம் பாதியில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக. அப்போ சனி பகவான் இன்னும் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். ஆனால் அந்த சனியை குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் பார்க்க இருப்பதனால சனி பகவானும் பலம் பெற்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்க இருக்கிறார். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 5 குடைவன் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் போய் பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் உங்களுக்கு சனி பகவான் குரு பகவானுடைய பார்வை பெறுவதனால கிடைக்கும். அதே போல பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தெரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புது வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் பதவி கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். உயர் பதவி கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். சொந்த பந்த அனுசரணை கிடைக்கும். வண்டி வாகன யோகம் கிடைக்கும். வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும். இப்படி பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க. புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாவற்றையுமே பாருங்க குரு பகவான் தான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில ஒரு விடிவு காலத்தை இந்த குரு பகவான் தான் லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப குரு பகவானின் பார்வை படக்கூடிய பாருங்க ராசிக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம் எல்லாம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் வலுப்பெற இருக்கிறது. அப்ப இந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிட இருப்பது இளைய சகோதரர்களுக்கு அதிர்ஷ்டம். அதே போல ஒரு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய யோகம், முயற்சிகளில் வெற்றி, போட்டித் தேர்வில் வெற்றி, அதே போல யூனிஃபார்ம் சார்ந்த தொழிலில் சேரக்கூடிய வாய்ப்புகள், தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் கொடுக்கும் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது. பாருங்க கணவன் மனைக்குள்ள ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். 5ஆம் இடத்தை குரு பகவான் நேரடியாக பார்ப்பதனால நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திடீர் அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணியம், பணவரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள், அதே போல ரேஸ், லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே கொடுப்பார் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்வையிடுவது. குரு பகவானின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு. அதே போல 7ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பகவான் பார்வையிட இருப்பது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக இருந்த கஷ்டங்கள்லாம் முடிவுக்கு வரும். அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொன்னால் அது பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். 100% பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சியினால் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலத்தை கொடுக்க இருக்கிறார். வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்கிறார். அதாவது 12ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து பாருங்கள் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை, பல சிரமங்கள், பல கஷ்டங்கள், சொத்து வகையில் நஷ்டங்கள், இதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல் 6ஆம் இடத்துல ராகு அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால மிகப்பெரிய திட்டங்கள்லாம் போட்டு வந்திருப்பீங்க. அந்த திட்டங்கள்லாம் பாதியில் நிற்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்புகளை பாருங்கள் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். இந்த ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய சனி பகவானை ஜூன் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்க்க இருப்பதனால பாருங்கள் சனி பகவானும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். இப்படி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம், வாழ்க்கையில் பாருங்கள் யோகம், வளர்ச்சி, உங்களுடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு
பாக்கியம் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் கிடைக்க இருக்கிறது. குரு பகவானால உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய விடிவு காலம் கட்டாயம் பிறக்கும் ஜூன் 1ஆம் தேதி முதல். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதுனாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.